Hi guys, this is Siva. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜாவா ஸ்கிரிப்டில் async await அப்படின்னு என்னன்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் ப்ராமிஸ் என்னன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்துட்டு இது பாருங்கள். ஏன்னா async awaitன்றது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் த ப்ராமிஸுக்கு அடுத்தபடி நம்ம இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துட்டு. ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குரிய வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோடுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துட்றேன். என்னென்னா ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எழுதிருக்கோம், ஒரு மெத்தட் ஒன்று கால் பண்ணுறோம். இங்கே தான் நம்ம கால் பண்ணுறோம். அந்த மெத்தடை கால் பண்ணுறப்போ அதுக்குள்ளே ஒரு ப்ராமிஸ் அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அது என்னென்னு பார்த்தோன்னா ஒரு ப்ராமிஸ். இந்த ப்ராமிஸ் என்ன தரணும்னா ரிசால்வ் ரிஜெக்ட் ரெண்டு இதுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? இதுக்கு உள்ளே பார்த்தோம்னா லெட்டு நம்பர்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு 1 + 9 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ சும்மாத்துக்கு ஒரு இது கொடுத்துருக்கேன். இஃப் கண்டிஷனில் அந்த நம்பரு ஈக்குவல் டு 100 இருந்ததுன்னா ட்ரூ ஆச்சுன்னா இதுக்கு உள்ளே போகும். சப்போஸ் இது வந்து இங்கே 10 தானே, 10 ஈக்குவல் டு 100னா அது இஃப் கண்டிஷன் உள்ளே போகாது, ஃபால்ஸ் ஆகிடும், எல்ஸ் பார்ட்டில் போய்டும். இங்கே வந்து நம்ம ரிஜெக்ட் ஆஃப் கால் பண்ணிட்டு இங்கே ஒரு மெசேஜ் கொடுக்குறோம். சப்போஸ் இங்கே வந்து நான் 100க்கு பதிலாக 10 கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகும். ஸோ ரிசால்வ் இந்த கண்டிஷன் உள்ள வரும். இங்கே வந்து ரிசால்வ் கால் பண்ணிட்டு இங்கே ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இங்கே இந்த ப்ராமிஸில் இந்த மெத்தட் கால் பண்ணிருக்கோம். இங்கே இது ப்ராமிஸ், இந்த ரிட்டர்ன் வந்து ப்ராமிஸ் பண்ணுதா, ப்ராமிஸ் இந்த ஒரு வேல்யூ வாங்குறதுனா டாட் கேட்ச் இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். தென் எதுக்குன்னா ரிசால்வ் உள்ள என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ நம்ம பார்க்கறதுக்காக தென்ன்ற மெத்தட். இது தென் உள்ள ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்கு இங்கே இனிஷியலாக இங்கே இது நேம் வந்து பார்த்தோம்னா டேட்டான்னு கொடுத்துருக்கோம். ஸோ இது உள்ள என்ன வேல்யூ வருதோ அது வந்து இங்கே கன்சோலில் பிரிண்ட் பண்ணிருக்கோம். சப்போஸ் இந்த இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆகாமல் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா எல்ஸில் போகும். இந்த கேஸில் ரிஜெக்டில் என்ன நம்ம மெசேஜ் கொடுத்துருக்கோம், ஃபெயிலியர் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த கேட்சில் வரும். ஸோ இந்த எரர்ன்ற நேமில் இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து ஃபெயிலியர்ன்ட்டு வந்துடும். இதை எப்படி நம்ம async await இந்த வேல மாற்றத்துன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இதை ஜஸ்ட் ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ரன் பண்ணோம் அப்படின்னா கண்டிஷன் ட்ரூ ஆகுது. ஸோ சக்ஸஸ் ஆகுது. ஸோ இங்கே வந்து தென் உள்ள வந்ததுனால இங்கே கன்சல்ட் பண்ணுறேன். சப்போஸ் இந்த 0 பக்கத்தில் இன்னொரு 0 போடுறேன், 100 ஆகுது அப்படின்னா இந்த இஃப் கண்டிஷன் வந்து ஃபெயிலியர் ஆகும். ஸோ எல்ஸ் பார்ட் உள்ள வரும். இந்த கேஸில் ஃபெயிலியர் ஆச்சுனால கேட்ச் உள்ள வருது. இந்த கேட்ச் இந்த நேம் வந்து நம்ம இஷ்டம் தான், அது எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். எரர்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா இங்கே ஃபெயிலியர் கொடுத்த மெசேஜ் இங்கே வந்துருக்கு. ஓகே, அவ்வளோதான். இதை நம்ம எப்படி async await இந்த வேலை மாற்ற பார்ப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மெத்தட் எழுத போகிறோம். அந்த மெத்தடை கால் பண்ணுறப்ப இந்த வேலையெல்லாம் நடக்க வைக்கிற மாதிரி செய்ய போகிறோம். ஸோ எப்பவுமே async awaitனா இனிஷியலாக நம்ம async அப்படின்னு போட்டுட்டு அந்த ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனோட நேம் சும்மாத்துக்கு டெஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துறேன். நேம் வந்து இப்போதைக்கு வச்சுக்கிறேன் ஆஃப். இதுக்குள்ள நம்ம அந்த இது டெஸ்டிங் இந்த மெத்தடை கால் பண்ணணும். இந்த மெத்தடை கால் பண்ணோம்னா இதுதான் ப்ராமிஸ் ரிட்டர்ன் பண்ணுதா. ஸோ இங்கே டெஸ்டிங் அதுக்கு முன்னாடி லெட்டு ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ரெஸ்பான்ஸ்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே அவைட்னு போடணும். async await யூஸ் பண்ணுறதுனால இந்த ஃபங்க்ஷன் இனிஷியல் async போடணும். இங்கே அவைட்னு போட்டுட்டு அந்த டெஸ்டிங் ஆஃப்னு போட்டுடணும். போட்டுட்டு நெக்ஸ்ட் லைனில் நம்ம அந்த ரெஸ்பான்ஸில் என்ன வருது அப்படின்னு பார்க்கறதுக்காக console.logofல ரெஸ்பான்ஸை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ பிரிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிடலாம். டெஸ்ட்ன்ற மெத்தடை நம்ம கால் பண்ணிக்கலாம். கால் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃபைலில் ரன் பண்ணோம் அப்படின்னா சக்ஸஸ் என்ற மெசேஜ் வருது. ஓகேங்களா? ஸோ சப்போஸ் இந்த இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆகாமல் ஃபால்ஸ் ஆகி ரிஜெக்ட் உள்ள போயிடுச்சு, இந்த கேஸில் நம்ம என்ன ஆகும்னு பார்க்கலாம். இந்த கேஸில் என்ன ஆகும்னா இங்கே வந்து எரர் மெசேஜ் வரும். ஏன்னா ப்ராமிஸில் மட்டும்தான் இந்த தென்னு கேட்ச். சப்போஸ் நீங்கள் async await யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே ட்ரை கேட்ச்னு ஒன்று இருக்குது. இதுதான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ட்ரை அப்படின்னு போட்டுட்டு கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து இந்த இது நம்ம காப்பி பண்ணிவிட்டு ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இங்கே வந்து ரெஸ்பான்ஸ் வந்து எரர் வருது, ரிஜெக்ட் உள்ள போயிடுச்சு, இந்த ஃபெயிலியர் அது ஆகுதுன்னா அப்படின்னா கேட்ச் ஆஃப்னு போட்டுட்டு இங்கே நேம் வந்து நம்ம இஷ்டம் ஈன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து console.log
இ அப்படின்ட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த கேட்ச் உள்ள போயிடும். ஸோ இங்கே ஈல வந்து பார்த்தோம்னா எரர் இங்கே என்ன வரும், இங்கே என்ன கொடுக்கணுமோ அதுதான் இங்கே வரும். ஸோ அதை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் கண்டிஷன் ட்ரூ ஆகுது, ரிசல்ட் உள்ள போச்சு அப்படின்னா ஸோ இதுக்குள்ளே வரும், ரெஸ்பான்ஸ் உள்ள வரும். இந்த ரெஸ்பான்ஸ் பிரிண்ட் பண்ணுறப்போ சக்ஸஸ் என்ற இது வரும். ஓகேங்களா, அவ்வளோதான் கைஸ். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ராமிஸ்ன்றது யூஸ் பண்ணுறப்போ நியூ ப்ராமிஸ் ஆஃப் இதெல்லாம் போட்டு இது பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் இந்த வேல்யூ எடுக்கிறது டாட்டு தென்னு டாட்டு கேட்ச் அப்படிதான். இதுவே நீ அசிங்க் அவைட்னா இங்கே ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நம்ம அசிங்க்ன்றது வேர்டு கண்டிப்பாக போட்டு ஆகணும். ரெண்டாவது ஒரு மெத்தடை கால் பண்ணுற போகிறீங்க, ஏதோ ஒரு இது கால் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவைட்ன்றது போடணும். அவைட்னா ஒரு மெத்தடை கால் பண்ண டெஸ்டிங்ன்ற மெத்தடை நீங்கள் கால் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஜாவா ஸ்கிரிப்டில் சிங்க்ரனஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, அசிங்க்ரனஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. சிங்க்ரனஸ் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லைனாக அது படித்து பார்த்துட்டு அந்த லைன் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே வரும். ஸோ இந்த லைன் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் லைன் நம்பர் 19 படிக்கிறப்போ இங்கே மெத்தடு கால் பண்ணும். இந்த மெத்தடு கால் பண்ணுறப்போ இங்கே வந்து போயிடும். இதுக்கான இந்த மெத்தடு கால் பண்ணி இந்த மெத்தட் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு டைம் ஆகுது. சப்போஸ் ½ hour ஆகுது அப்படின்னாலும் ½ hour வரைக்கும் ஜாவா ஸ்கிரிப்ட் நெக்ஸ்ட் லைன் போகாது, இதே லைனில் வெயிட் பண்ணும். வெயிட் பண்ணிவிட்டு இந்த மெத்தட் என்ன ரிட்டர்ன் பண்ணதோ அதை வந்து இங்கே ஸ்டோர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன் போகும். இதுதான் அசிங்க்ரனஸ் வே. இதுவே சிங்க்ரனஸ் அப்படின்னா இங்கே அசிங்க் அவைட் இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது, நார்மலாக போட்டுருணும். இந்த டெஸ்டிங்ன்ற மெத்தடை கால் பண்ணுறப்போ இதுக்குள்ளே நம்ம ஒரு செட்டு டைமர் போடுறோம், இல்லை இது ஒரு ஏபிஐ கால் பண்ணுறோம். அது கால் பண்ணிவிட்டு டேட்டா வரது டிபிலேருந்து டேட்டா ஃபெச் பண்ணி இங்கே டிஸ்பிளே இங்கே வரத்துக்கு ஒரு ½ hour ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ½ hour வரைக்கும் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த லைன்லேயே நிற்காது. அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த லைன் பார்க்கும், இந்த வேலைக்கு இந்த லைனில் வந்து இந்த மெத்தட் கால் பண்ணும். இந்த மெத்தட் கால் பண்ணுறப்போ இதுக்கான வேலையை வந்து இங்கே செஞ்சுட்டு இருக்கும். இந்த வேலையை செஞ்சு முடிக்க 10 minutes ஆகுது அப்படின்னா நீ 10 நிமிஷம் நீ வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லு அப்படின்ட்டு நெக்ஸ்ட் லைன் போயிட்டே இருக்கும். அது வந்து சிங்க்ரனஸ் வே. அசிங்க்ரனஸ்னா நீ வேலையை செய்வா, ஒரு 1 hour செஞ்சாலும் பரவாயில்ல, நீ செஞ்சு முடிச்சுட்டு அந்த வேலையை சொல்லு. சரி, வேலையை செஞ்சு முடிச்சுட்டு உடனே அந்த வேலையை சொல்லு, அந்த வேலையை நாங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் தான் நான் நெக்ஸ்ட் லைனுக்கே போவேன் அப்படின்ற மாதிரி தான் இது. இதுதான் அசிங்க்ரனஸுக்கும் சிங்க்ரனஸுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ நிறைய இன்டர்வியூவில் பார்த்தோம்னா இந்த கொஸ்டின்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ யூ ஹாவ் டு ஆன்சர் த கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஜாவா ஸ்கிரிப்டில் அசிங்க்கும் அவைட்டுக்கும் ப்ராமிஸுக்கான விளக்கங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. I will see you in the next video. Bye.